நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கௌரவ கொலைகள் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஏன்னா இது இங்கே மட்டும் நடக்கலை, இந்தியா முழுவதும் நடக்குது. ஆந்திராவில் நடக்குது, பீகாரில் நடக்குது, ராஜஸ்தானில் நடக்குது, மகாராஷ்டிராவில் நடக்குது, நிறைய இடங்கள் நடக்குது. ஆல் ஓவர் இந்தியா நடந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இது வந்து குறிப்பாக அது நடக்கிறதுக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்ம ஜாதி பிரச்சனை விட்டு எவ்வளோ சொன்னாலும் அந்த பொண்ணு வந்து கீழ் ஜாதி பையனை இது பண்ணும்போது, குறிப்பாக தலித்து பண்ணும்போது தான் இந்த பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. கொலை வரைக்கும் போகுது. அதனால் நம்ம இதுக்கெல்லாம் நம்ம வந்து சமூகத்தில் இன்றைக்கி இதுக்கெல்லாம் நம்ம வந்து எல்லாருக்கும் கடமை இருக்குது. நம்ம சட்டம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பொதுவாக இப்போ கூட அப்படி இல்லை. என்னுடைய கருத்து, எஸ்சி/எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. அது பல்லுள்ள சட்டம், சரியாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம். குறிப்பாக இருளர்கள் மத்தியில் நான் கிட்டத்தட்ட ஒரு 600 வழக்குகள் இது வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு இருளரை இன்றைக்கி தொடர்றதுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பயம் வந்திருக்கு எல்லாத்துக்கும். கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாதுங்கிற அந்த இதை வச்சுக்கிட்டு அப்படி வச்சுருக்கிறோம். அது மாதிரி அது சட்டத்தாலேயே எல்லாத்தையும் செஞ்சிடணும்னு சொல்லலை, அதுவும் செய்யும். சமூகத்தில் நமக்கெல்லாம் பங்கு இருக்குது. இந்த மாதிரி திருமணங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த பாப்பா சொன்னாங்க எனக்கு ஆதரவு யாரும் இல்லை அப்படின்னு. அது பக்கத்தில் உள்ளவங்க மற்ற இயக்கங்கள் இப்போ உங்களே சொன்னாங்க, ஜனநாயக மாதர் சங்கம், இப்படி பல அமைப்புகள் இன்றைக்கி இதுக்கெல்லாம் ஆதரவாக இருக்குது. இதை மாதிரி நம்மளும் ஆதரவாக இருக்கணும் இந்த மாதிரி திருமணங்களுக்கு. இன்றைக்கி சமூகத்தில் இன்றைக்கி இதுக்கு எதிராக இருந்தாலும் இதுக்கு ஆதரவான கருத்துக்கள் நிறைய உருவாகிருக்கு. இது ஒரு விவாத பொருளாக இருக்குது. இதை பற்றி இந்த சமயத்தில் நம்மளும் கீழே இறங்கி இது தொடர்பாக இந்த விவாதத்தை பரவலாக இன்னும் எடுத்துட்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த காதல் திருமணங்களை எல்லாம் நாடக திருமணம் என்று சொல்கிறார்கள், எஸ்சி/எஸ்டி சட்டத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுக்கு எந்த கட்சியும் இன்றைக்கி ஆதரவாக இல்லை. உண்மையிலே நம்ம அரேஞ்சு மேரேஜ்னு சொல்கிறாங்களா, அதுதான் உண்மையிலே நாடக திருமணம். ஏன்னா நீ இங்கே பொண்ணு இவ்வளோ வச்சுக்கிறியா, நீ இவ்வளோ வச்சுக்கியா, பொண்ணு பாரு இங்கே வை அப்படின்லாம் சொல்கிற இதுதான் நாடக திருமணம். உண்மையான திருமணங்களே காதல் திருமணங்கள் தான். அதுக்காக மேலே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்ம பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதனாலும் அது குறிப்பாக அது ஒரு பெண் வந்து மேல் ஜாதியாக இருந்து அது வந்து பையன் தலித்தாக இருக்கும்போது அதனுடைய கொடூர முகம் அதிகமாக இருக்குது. அப்புறம் கிராமங்களில் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் அந்த சம்பவத்தை சொல்லணும். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச பையனோட அந்த பொண்ணு போயிடுச்சு. அவர் தான் பக்கத்துலலாம் பஞ்சாயத்து பண்ணுவார். அதுக்காக அந்த பொண்ணு மாப்பிள்ளை எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதே சமயத்தில் அந்த ஜாதியை சேர்ந்த அத்துணை பேரையும் அங்கிருந்து விரட்டி அடித்தார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்கள் ஊர்லேருந்து 2 மைலுக்குள்ளே நடந்த சம்பவம். இன்றைக்கி அந்த அளவுக்கு கொடூரம் இல்லைனாலும் இன்றைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இருக்குது. ஆனாலும் கூட எதிர்ப்பு முற்போக்கு சக்திகள் நம்ம நம்பிக்கை இழந்துட வேண்டியதில்லை. சேரன் சார் சொன்னார், இதெல்லாம் மாற்றவே முடியாது, நிச்சயமாக மாறும். சமூகம் இன்றைக்கி முன்னோக்கி தான் போகும். காதல் உணர்வு என்பது இன்றைக்கி எல்லாத்துக்கும் உள்ள உணர்வு, அதை யாரும் தடுக்க முடியாது. அது இயற்கையானது. காலம் முன்னோக்கி தான் போகும், பின்னோக்கி போகாது. அது ஆமாம். எனக்கு வந்து பின்னோக்கி போகிற ஐடியா இல்லை. எனக்கு வந்து இல்லை, நான் சொல்லிடுறேன், பின்னோக்கி போகிற ஐடியா இல்லை. எனக்கு வந்து முன்னோக்கி போகிற ஐடியா தான். முன்னோக்கி தான் நான் முதல் படமே பாரதி கண்ணம்மான்ற படம். அதே கீழ்நிலையில் உள்ள ஒரு கதாநாயகனை வச்சு மேல்நிலையில் இருக்க ஒரு பொண்ணை வச்சு அதற்கான ஒரு தீர்வு தான் வந்தோம். ஒவ்வொருத்தரோட பார்வைகள் வேறு, அப்புறம் ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் வேறு. இப்போ ஒரு சில அனுபவங்கள் வந்து ஒரு முதிர்ச்சியை தரும் பொழுது இதை வேற மாதிரி பார்க்க தோணும். அந்த மாதிரி நான் போராட்டங்களுக்குள்ளே இருந்து உயிர் பலி கொடுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இல்லை, இப்போ நம்ம அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு போராடலாம், நாளைக்கு விடுதலை படைக்கலாம், நாளைக்கு இந்த செயலில் வந்து பெரிய வெற்றி அடைஞ்சிடலாம். ஆனால் இழந்த உயிர்கள் திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது இவர் சொன்னார், இப்போ முன்னளவுக்கு இல்லை, பிரச்சனை இருந்தாலும் முன்னளவுக்கு இல்லை, தாண்டி ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அது நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இருக்குங்கிறது கல்விமணியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் கௌரவ கொலைகள் பற்றி நிறைய பதிவும் பண்ணியிருக்கீங்க, எழுதினாலும் கூட இன்னைக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக உங்கள் பார்வையில் படுது? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணி ஐயா சொல்கிற மாதிரி ரொம்ப பாசிட்டிவான இதாக தான் இருந்தது. ஆனால் இப்போது குறிப்பாக வந்து தர்மபுரி சம்பவத்துக்கு பிறகு வந்து எனக்கு அதுக்கான நம்பிக்கைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா வந்து எவிடன்ஸ் அமைப்பிலே வந்து ஒரு ஆய்வு செஞ்சு அவங்களோட ரிப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. தர்மபுரி வன்முறைகளுக்கு பிறகு கௌரவ கொலைகள் அதிகரிச்சிருக்குன்றதை நம்ம வந்து ரெக்கார்டாகவே இருக்குது. அப்புறம் அந்த மாபா சேர்ந்தா ஒரு உணர்வு வரும் இல்லையா, அவன் செஞ்சான் நான் செய்கிறேன், அந்த ஊரில் நடந்திருக்கு நானும் செய்கிறேன், இப்படி வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி அங்கங்கே வந்து அந்த காப்பி கேட் நிகழ்ச்சிகள் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா ஒரு இடத்துல
ஒரு கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அத பார்க்குறவங்களுக்கு ஒரு அங்க நடந்திருக்கு. அவங்கள ஒண்ணும் பண்ணல. ஏன் நானும் பண்ணக்கூடாது? எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமற்ற பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழலா பார்க்குறேன். ஏன்னா இதை தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்றவங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் கூட உங்களுக்கு வந்து நம்பிக்கைக்கேற்றே இல்லையா? இது இன்னும் மோசமா போகும் தான் பயப்படுறீங்களா? இல்ல நிச்சயமா நான் அப்படி மோசமா போகும்னு நினைக்கல. ஏன்னா வந்து எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? அங்க ஒரு பக்கம் அந்த மாதிரியான பிரச்சாரங்கள் வர வர முற்போக்கு இயக்கங்கள், அப்புறம் வந்து திராவிட இயக்கங்கள், இடதுசாரிகள் எல்லாமே அதுக்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. தலித் இயக்கங்கள் குறிப்பா ரொம்ப அழகான கவுண்டர் கொடுக்குறாங்க. ஆனா என்னன்னா வந்து யார் கையில ஊடகம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் அது நான் இங்க பேச வேண்டிய விஷயம் இல்லை. யாருடைய பேச்சு எடுபடுது, யாருக்கு கவரேஜ் கிடைக்குது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன பயம் இருக்கு. ஆனா நிச்சயமா வந்து தமிழ்நாட்டில் வந்து அப்படி ஒரு பயமுறுத்தும் மாதிரியான ஒரு சூழலுக்கு வந்து போகாது. பயம் இருந்தாலும் காப்பாற்றுறதுக்கான இயக்கங்களும் அமைப்புகளும் நிறைய இருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயமா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் நான் சொல்ல வரேன். இதே நீயானால ஒருத்தர் பேசினார், நான் என் மகளை வெட்டி போடுவேன் அப்படின்னு சொல்லி பேசினார். நான் பார்த்தேன் அந்த நிகழ்ச்சியை, எனக்கு அப்படியே ரத்தம் கொதிச்சுது. உண்மையிலே இவ்வளவு பெரிய ஒரு ஷோவில் ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளோ ஒரு கவலை அளிக்கிற சமாச்சாரம். தைரியமாக சொல்கிறார். ஒரு தடவைக்கு 3 தடவை நான் கொண்டு விடுவேங்கிறாரு. அது எதிர்ப்பு வந்துச்சு பார்த்தீங்களா? அதை தான் அவங்க குறிப்பிட்றதாக நினைக்கிறேன். அதான் ஒரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இது அதிகரித்தது போல இருக்குது, இன்னொரு பக்கம் நம்பிக்கை எனக்கு விடலை அப்படின்னு சொன்னப்போ கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. முற்போக்கு சக்திகள் எப்பொழுதும் பிரச்சனை வருகிற போது ஒன்று திரளவே செய்கிறார்கள். இதுக்காக இங்கே பேசிகிட்டு இருக்கிற களப்பிரனாக இருக்கலாம், இல்லை ஒரு லாயராக இருக்கலாம், இல்லை கல்விமணியாக இருக்கலாம், இல்லை இவராக இருக்கலாம், இவங்கெல்லாம் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் தலித்துகளுக்காக வந்து நிற்கிறாங்க. ஜாதிக்கு எதிராக ஒரு குரலை உயர்த்தி பிடிக்கிறதுக்கான எண்ணம் இருக்குது. ஸோ அதில் ஜாதி வராது. ஒரு 3 கிளாரிட்டி நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, கேஸ்ட்டுக்கும் அன்டச்சபிலிட்டிக்குமான வித்தியாசம். அன்டச்சபிலிட்டி AD 600 தான் உருவாச்சு. நிறைய பேர் என்ன பேசுவாங்கன்னா ஆண்டாண்டு காலமாக அன்டச்சபிலிட்டி வெரி லேட், AD 600 தான் உருவாச்சு. ஆனால் கேஸ்ட் இந்தியாவில் வந்து BC 5000 உருவாகுது. கிமு 5000 ஜாதி உருவாகுது. அப்போது புத்தர் காலத்தில் ஜாதி இருந்தது, தீண்டாமை இல்லை. சிந்து சமவெளியில் ஜாதி இருந்தது, தீண்டாமை இல்லை. அதற்கு பிறகு அசோகர் காலத்தில் ஜாதி இருந்தது, தீண்டாமை இல்லை. அப்படியே தொடர்ந்து வந்து தீண்டாமை கிபி 500 தான் உருவாகுது. இந்த கிளாரிட்டி இவங்க கட்டாயம் புரிஞ்சுக்கணும் சோஷியல் சயின்டிஸ்ட். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தலித்னாலே ஷெட்யூல் காஸ்ட்னாலே ரொம்ப ஏழைகள் அப்படிங்கிற ஒரு பதிவை வந்து தொடர்ந்து இந்த என்ஜிஓக்களும் சில அரசியல் கட்சிகளும் வச்சுட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. இசைத்துறையில் 45 இசையமைப்பாளர்கள் வந்து இந்த SC இனத்தை சேர்ந்தவர்களாக. ஷெட்யூல்டு கேஸ்ட்னு சொல்லும்போது அது கீழ் இல்லைங்க, பட்டியல். நீங்கள் அதை பயன்படுத்தலாம். அந்த சொல் பயன்படுத்துறதுல எந்த இழிவும் இல்லை. கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து இழிவுபடுத்தாமல் இவர்களை எப்படி சொல்வதுன்னு பேசும்போது ஷெட்யூல்டு கேஸ்ட்னு உருவாக்குனாங்க. ஷெட்யூல்னா பட்டியல், ஃப்ளைட் ஷெட்யூல், ட்ரெயின் ஷெட்யூல், அந்த மாதிரி ஷெட்யூல் பேங்க், ஷெட்யூல் ஃபாரஸ்ட், ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா எந்த இழிவும் இல்லை. ஆனால் நீங்கள் கீழ் மேல்னு பயன்படுத்தும் போது தான் இழிவும் இருக்குது, உயர்வும் இருக்குது. இந்த கிளாரிட்டி நம்ம உருவாக்க வேண்டியது கரெக்டாக. இதெல்லாம் சோஷியல் சயின்டிஸ்ட்டும் இந்த மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸும் தான் இந்த கிளாரிட்டி உருவாக்கணும். மூணாவது, இந்த ஏழை பணக்காரர்கள் சொன்னாங்க. எல்லா காலகட்டத்திலும் எல்லா ஜாதியிலும் ஏழைகளும் இருந்தாங்க, பணக்காரர்களும் இருந்தாங்க. ஒரு ஜாதி உயரும் வீழும். அது எல்லா இனத்துலையும் எல்லா நாட்டிலையும் இந்த வரலாறு இருக்குது. மூன்றாவது முக்கியமான விஷயம் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கேஸ்ட்டை வந்து சுவரோடு ஒப்பிடுவது பற்றி சொன்னார். ஜாதி ஒரு சுவர் இல்லை, ஜாதி ஒரு வேலியும் இல்லை, ஜாதி மனித மூளையில் இருக்கும் ஒரு கருத்து அப்படிங்கிறது தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே அந்த மெட்டீரியல் திங்ஸ் மேலே தான் ஜாதி இருப்பதாக நினைக்கிறார்கள். அந்த மெட்டீரியல் திங்ஸில் ஒன்று தான் தன்னுடைய மகன் அல்லது தன்னுடைய மகள். ஒரு மகனையோ மகளையோ வெட்டி கொண்டுட்டா ஜாதியை அழிஞ்சிரும்ங்கிறது எப்படி லாஜிக் ஆகும்? ஆனால் அப்போ அந்த வியாதி எங்கே இருக்குன்னா சுவரில் இல்லை. அது இவங்க இந்தியாவில் அனைத்து கிராமங்களிலும் சுவர் இருந்தது. ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் சொல்லுது. அந்த சுவர் ஷெட்யூல் காஸ்ட்டுக்கும் காஸ்ட் இண்டஸ்க்கும் நடுவில் கட்டப்பட்ட சுவர் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. 1-2 சுவர் மிச்சம் இருக்குது. மகாராஷ்டிராவில் நிறைய சுவர்கள் இருக்குது. அதனாலேயே ஜாதி சுவரிலையும் இல்லை, வேலியிலையும் இல்லை, குழந்தையிலையும் இல்லை, எங்கேயும் இல்லை. ஒரு மெட்டீரியல் திங்ஸில் ஜாதி இல்லை, அது மைண்டில் இருக்குது. அப்போ அந்த நோஷனை நம்ம ரிமூவ் பண்ணுறதுல தான் வந்து இந்த மாற்றம்.